we are going to see 7th chemistry matter around us. இன்னைக்கு நம்ம 7ஆம் வகுப்புல வேதியியல் பாடத்துல matter around us என்ற பாடத்தை நம்ம பார்க்க போறோம். So matter around us என்னென்ன மேட்டர் இருக்கு, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பொருட்களை பத்தி நம்ம படிக்க போறோம். நிச்சயமா நம்ம இந்த பூமியில வந்து நம்ம சுத்தி இருக்கக்கூடிய பொருளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து அவனுடைய அறிவியல் நம்மளுக்கு புரியும். அதோட நம்ம வாழறதுக்கான ஒரு நிலையை நம்ம உருவாக்கிக்க முடியும். ஸோ என்னென்ன பொருள் எல்லாம் நம்மளை சூழ்ந்து இருக்கு. ஸோ முதல்ல பொருள் என்ன. ஸோ வாட் இஸ் அ மேட்டர்? மேட்டர் இஸ் எனிதிங் which is having occupying space as mass. ஸோ மேட்டர் பொருள் என்பது எப்படி இருக்கும்னா இடத்தை அடைத்துக்கொள்ள தன்மையும் அதுக்கு தனியான ஒரு இடையும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த பொருள் எல்லாம் எப்படிலாம் இருக்குது அப்படின்னா உயிருள்ள பொருளாக இருக்குது, உயிரற்ற பொருளாக இருக்குது. ஸோ அவர் மேட்டர்ஸ் அரவுண்ட் அஸ் லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். எதெல்லாம் உயிருள்ள பொருள், எதெல்லாம் உயிரற்ற பொருள். ஸோ பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ், தாவரங்கள் விலங்குகள் என்பது உயிருள்ள பொருள். தாவரங்கள் விலங்குகள் அல்லாத மற்ற பொருட்கள் எல்லாம் உயிரற்ற பொருட்கள். ஸோ நம்ம என்ன சொல்லலாம்னா ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் ஆர் சரௌண்டிங் அஸ், இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் ஆர் ஆல்சோ சரௌண்டிங் அஸ். ஸோ இன்ஆர்கானிக் மெட்டீரியல் உயிரற்ற பொருள், ஆர்கானிக் மெட்டீரியல் உயிருள்ள பொருள், இது ரெண்டுமே நம்மளை சுற்றி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கும் போது நம்ம அதோடு சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு பக்குவ நிலையை நாம் அடைய முடியும். அதான் இதனுடைய யூசஸ். இந்த பாடம் படிக்கும்போது அந்த பொருளெல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்தலாம், அதோடு கூட நம்ம எப்படி வாழலாம், அதனால் நன்மை என்ன, அதனால் தீமை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கினேன் அதோடு நம்ம ஒத்து வாழ்வதற்கான சூழ்நிலையை நம்ம உருவாக்க முடியும். அதனால தான் இந்த படத்தை நம்ம படிக்கிறோம். சரி, இந்த பாடத்தில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம்? எலமெண்ட், காம்பவுண்ட், மிக்சர். எலமெண்ட் அப்படின்னா எலிமெண்ட் அப்படின்னும் போது தனிமம், காம்பவுண்ட் சேர்மம், மிக்சர் கலவை, இது மூணுத்தையும் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இந்த மூணு பொருளுமே மேட்டரில் வந்துடுது. ஸோ மேட்டர்னா பொதுவாக எப்படி இருக்கும், ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லலாம் கிளாஸிஃபிக்னா சாலிட், லிக்விட், கேஸ் அப்படி சொல்லலாம். ஸோ மேட்டர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இடத்த அடிச்சுக்கும், அதுக்கான இடம் இருக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் எடுத்துருக்கோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஷேப் இருக்குது, ஒரு நல்ல ஒரு அடர்த்தியான ஒரு இடம் இருக்குது, அதே சமயத்தில் பார்த்தா இடத்தை அடைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை இருக்குது. இது சாலிட் மேட்டர். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா லிக்விட். ஸோ லிக்விட் நான் வாட்டர் எடுத்துருக்கேன் இந்த பலூனில். இந்த வாட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி இருக்குது, ஒரு இடத்தை அடைத்துக்கொள்ள. இந்த பலூனில் நான் வந்து காற்று ஊற்றுறதுக்கு பதில் தனியை நான் என்ன செஞ்சுருக்கேன், ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இந்த பலூனுக்கு ஏற்ற மாதிரி ஷேப் வந்து இந்த வாட்டர் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கான இடையும் இருக்குது. ஸோ இந்த பலூனில் நம்ம இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி காற்று நம்ம என்ன செய்கிறோம், ஊதி வச்சுருக்கோம் பலூனில். ஸோ இது என்ன செய்யுது, இடத்தை அடைச்சிக்குது, இதுக்கான தனி இடையும் இதுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பொருட்கள் வந்து 3 நிலையில இருக்குது. ஒன்று எப்படி இருக்குது, திட நிலையில் இருக்குது, இன்னொன்று திரவ நிலையில் இருக்குது, இன்னொன்று வாயு நிலையில் இருக்குது. இதுக்கெல்லாம் இடத்தை அடைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை இருக்குது, இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, ஏர் அப்படின்றது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மிக்சர்னு சொல்லலாம். ஏர்ன்றது ஒரு மிக்சர், அது வந்து காற்று. ஸோ அதை வந்து நம்ம என்ன செய்யறோம், இதில் படிக்க போகிறோம். சரி, எலிமெண்ட், காம்பவுண்ட், மிக்சரை நம்ம பார்க்க போகிறோம். எலிமெண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா எலிமெண்ட் இஸ் எ சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எ மேட்டர். ஸோ ஒரு பொருளில் இருக்கக்கூடிய ரொம்ப 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 மிக சிறிய துகள் தான் அது என்ன செய்கிறோம், எலிமெண்ட். அதுதான் நம்ம அந்த எலிமெண்ட்டை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா எந்த எலிமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்ப்போம். ஸோ அந்த எலிமெண்ட்டு தான் அதனுடைய முக்கியமான பார்ட் அப்படின்னு பார்ப்போம், ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்கிறோம். சரி, காம்பவுண்ட், ஒன் மோர் ஆஃப் ஆட்டம் கம்பைன் டு கிவிங் ஏ கெமிக்கலி தட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஏ மேட்டர். ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்கள் ஒன்றாக வேதி வினையில் ஏற்பட்டு புதிய ஒரு பொருளை தருவது சேர்மம் அப்படின்னு சொல்கிறோம். மிக்சர் அப்படின்னும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட சேர்மங்கள் ஒன்றாக சேர்ந்து தனித்தனியாக இயற்பியல் அளவில் ஒன்றாக இருப்பது மிக்சர் நம்ம சொல்கிறோம். அப்போ எலிமெண்ட் அப்படின்னா சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அன் மேட்டர். அப்போ ஒரு சின்ன ஒரு பொருள் இருக்கக்கூடிய ஒரு சின்ன துகள் தான் எலிமெண்ட் சொல்கிறோம். அது பியூரஸ்ட் ஃபார்மாக இருக்கும். காம்பவுண்ட் இஸ் எ பியூரஸ்ட் ஃபார்ம். டெஃபினட் ப்ரொபோர்ஷனில் வந்து எல்லா எலிமெண்ட்டும் வந்து மிக்சர் ஆகிருக்கும். ஒன் மோர் ஆஃப் எலிமெண்ட். ஸோ மிக்சர்னது ஒன் மோர் ஆஃப் காம்பவுண்ட் டு மிக்சர். இதை நம்ம என்ன செய்யலாம், விஷுவலாக பார்க்க முடியும், தனியாக செப்பரேட் பண்ண முடியும். ஆனால் காம்பவுண்டை நம்ம என்ன செய்யலாம், பிரேக் பண்ணி அது தனித்தனியாக பிரிக்க முடியாது. எலிமெண்ட்டை நம்ம பியூரஸ்ட் ஃபார்மில் நம்ம பார்க்க முடியும். சரி, எலிமெண்ட்டுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், சோடியம், ஈலியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம் எலிமெண்ட்டுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்க முடியும். அதே மாதிரி பார்த்தோன்னா காம்பவுண்டுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம், சோடியம் குளோரைட், சல்ஃபியூரிக் ஆசிட், ஹைட்ரஜன் குளோரைட், அதுக்கு குளோரின் மாலிகுல், இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம் மாலிகுலுக்கு காம்பவுண்டுக்கு நம்ம எடுத்துக்கலாம். சரி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மிக்சருக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம், அதாவது ஹேர் இஸ் ஒன் ஆஃப் த மிக்சர். ஏரில் என்னென்ன இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, சல்ஃபர் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, கார்பன் மோனாக்சைடு இருக்குது, ரேர் கேஸஸ், அதுமாதிரி ஏர் அதாவது டஸ்ட் பார்ட்டிகள் இருக்குது, ஹியூமிடிட்டி ஈரப்பத தன்மைகள்லாம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மிக்சர் நம்ம எடுத்துக்கலாம். சரி, எலிமெண்ட் அப்படின்றது ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகளாக நம்ம டிவிஷன் பண்ண முடியாது. ஒரு ஆட்டம் எடுத்துக்கிறோம், Fe ஃபெரஸ்,
அப்போ Fe நம்ம என்ன பிரேக் பண்ணி அதை தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது. ஸோ we cannot broken into a small particle from the element. அதை வந்து நம்ம சிறியதாக பிரிக்க முடியாது. ஆனால் காம்பவுண்டில் நம்ம என்ன செய்யலாம், பிரிக்க முடியும். சோடியம் குளோரைட் ஒன் ஆஃப் த காம்பவுண்ட். சோடியம் குளோரைட்ல என்ன இருக்கு, NaCl. இப்போ NaCl எப்படி பிரிக்கலாம், இது இட் இஸ் இம்ப்ளைஸ் Na ப்ளஸ் பிரிக்கலாம், Cl மைனஸ் பிரிக்கலாம், தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியும். அதே மாதிரி H2O எப்படி இருக்கும், 2 ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ 2H2 அதாவது 2H plus O2 அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். ஸோ 2 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் அப்படின்னு நம்ம பிரிக்க முடியும். ஸோ ஆக்சிஜன் ஹைட்ரஜனாக நம்ம என்ன செய்யலாம், பிரித்து பார்க்க முடியும். இது மாதிரி காம்பவுண்டை நம்ம தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியும். எலமெண்ட்டை நம்ம என்ன செய்யுது, பிரித்து பார்க்க முடியாது. மிக்சரை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியும். என்ன இருக்கு, ஏர் இஸ் ஒன் ஆஃப் த மிக்சர் நம்ம சொல்கிறோம். ஏர் இஸ் more than one more of atom combined to giving a molecule. So oxygen atom plus another one oxygen atom combined to giving a molecule, oxygen molecule. So here the molecules are from hydrogen plus hydrogen molecule. So there is some of the atom combined to giving a new formation, molecules. So we can able to broken into a atom. So molecule can able to broken into a atom. So that will be formation in a chemically giving a molecule. So molecule is the one more of atom combined to giving a molecules. Then next one, we are getting some of the knowledge about the compound. Compound பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காம்பவுண்டை ஈஸியாக பிரிக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். சரி, எப்படி பிரிக்கலாம், அதை வந்து தனித்தனியாக அதனுடைய எலமெண்ட்டுகளாக பிரிக்கலாம், அயான்ஸாக பிரிக்கலாம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக அயன்களாகவோ அதுக்கப்புறம் அணுக்களாகவோ நம்ம பிரித்து பார்க்க முடியும், அயனிகளாகவோ பிரித்து பார்க்க முடியும். ஸோ அதுதான் வந்து காம்பவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். மிக்சரில் அப்படி நம்ம என்ன செய்யலாம், பொருட்களாக தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியும். சரி, நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலமெண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். சரி, எலமெண்ட் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டில் என்ன பார்த்துருக்கோம், எப்படி இருக்குது எலமெண்ட்டு, அது கெமிக்கலாக நம்ம பிரித்து பார்க்குறோம். எலமெண்ட்டை கெமிக்கல் வைஸாக நம்ம பிரித்து பார்க்குறோம். எப்படி பார்க்கலாம், மெட்டல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மெட்டல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டலாய்ட்ஸ். இப்போ நம்ம என்ன செய்யலாம், மெட்டலாவோ நான் மெட்டலாவோ மெட்டலாய்ட்ஸோ நம்ம என்ன செய்ய எலமெண்ட்டை பிரித்து பார்க்கலாம். எலமெண்ட்ன்றது அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அடிப்படையாக வச்சு மெட்டல், நான் மெட்டல், மெட்டலாய்ட்ஸாக பிரிக்கலாம். மெட்டல்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்ட்ராங்னு சொல்கிறது ஹார்டுன்னு சொல்லலாம். HARD ஹார்டு ப்ளஸ் வேற எப்படி இருக்கும், ஹார்டு ப்ளஸ் ஷைனி, அதாவது பளபளப்பு தன்மை மிக்கதாக இருக்கும். மெட்டல் எப்படி இருக்கும்னா ஹார்ட் ப்ளஸ் ஷைனி. நான் மெட்டல் எப்படி இருக்கும் அப்படின்னா டல் ப்ளஸ் சாஃப்ட். ரொம்ப டல்லாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்டாக இது இருக்கும். ஸோ மெட்டலாய்ட்ஸ் எப்படி இருக்குன்னா இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ண மாதிரி இந்த மெட்டலாய்ட்ஸ் இருக்கும். ஸோ மெட்டலுக்கெல்லாம் நம்ம என்னென்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெட்டலுக்கு எக்ஸாம்பிள் ஃபெரஸ், காப்பர், சோடியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், இதெல்லாம் வந்து மெட்டலுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். நான் மெட்டலுக்கு என்னென்ன எடுத்துக்கலாம்னா கார்பன், சல்ஃபர், குளோரின், ஆக்சிஜன், ஃப்ளூரின், அயோடின், இதெல்லாம் வந்து நான் மெட்டலுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். மெட்டலாய்ட்ஸுக்கு எது எடுத்துக்கலாம், சிலிக்கான், போரான், ஆன்டிமனி, பிஸ்மத், இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், மெட்டலாய்ட்ஸுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். சரி, இங்கே மெட்டல் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டக்ட் த எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட் ஈஸிலி. இங்கே என்ன செய்யணும், வெப்பத்தையும் மின்சாரத்தையும் நன்கு கடத்தக்கூடிய தன்மை வந்து மெட்டலுக்கு இருக்குது. உலோகங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. உலோகங்கள் வெப்பத்தையும் மின்சாரத்தையும் நன்றாக கடத்தும். அதே மாதிரி நான் மெட்டல் பார்த்தீங்கன்னா வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தாது. அது வந்து எப்படி நான் மெட்டல் எப்படி இருக்கும், சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மெட்டலாய்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பத்தையும் மின்சாரத்தையும் மிக மெதுவாக கடத்தக்கூடிய தன்மை கொண்டது. ஸோ செமி கண்டக்டர்ஸ் அப்படி சொல்லலாம். இது கண்டக்டர், இது செமி கண்டக்டர், இது வந்து நான் கண்டக்டர்ஸ். அப்படி கண்டக்டர்ஸ் வச்சு நம்ம பிரிக்கலாம். எதை கண்டக்ட் பண்ணுது, ஹீட்டையும் எலக்ட்ரிசிட்டியும் கண்டக்ட் பண்ணுது. சரி, இங்கே வந்து மெட்டலில் பார்க்கும்போது நார்மலாக எக்ஸெப்ஷன் கொடுக்கலாம். சோடியம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாகவும் இருக்கும். ஈஸிலி கட்டபிள் மெட்டீரியல் சோடியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெர்க்குரி Hg அப்படின்னு சொல்லலாம். அக்ஸார்சியம், இது எப்படி இருக்குன்னா நார்மல் டெம்பரேச்சரில் லிக்விடாக இருக்கும். சரி, இங்கே வந்து நான் மெட்டல் நம்ம என்ன சொல்லலாம், டைமண்ட் எடுத்துக்கலாம். டைமண்ட் எப்படி இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா. வைரம் என்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், பளபளப்பு தன்மை மிக்கதாக இருக்கும். ஸோ இதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, பளபளப்பு தன்மையாக இருக்குது.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் மெட்டல் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் வந்து எக்ஸப்ஷன் டைமண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும் பளபளப்பாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது சோடியம், அதே மாதிரி லிக்விடாக இருக்கிறது மெர்க்குரி. ஸோ here element we have studied about metal, non-metal, metal alloys. For example, metal for ferrous, copper, sodium, magnesium, potassium. Non-metal we getting carbon, sulfur, chlorine, oxygen, fluorine, iodine. Then metalloids, silicon, boron, antimony, bismuth. So metal is easily conducted heat and electricity. Non-metal is not same for metal, and metalloids is a bad conductors or semiconductor. It will be conduct slowly heat and electricity. So for example, exception of sodium and mercury, soft carrier of sodium and easy cuttable fry by the knife. So mercury is a normal temperature, it will be liquid state. So non-metal we are getting strong one for diamond and shiny material. So this is a non-metal. Exception we are getting some of the special character of non-metal. Element having some of the symbols. What is the symbol? Identification of chemical name. So for example, ferrous. Ferrous, we writing ferrous. So shortly we write Fe. Sulfur. So sulfur, we write S. Carbon, we write C. So this is the first letter of the element. So the first letter or capital letter should be identify the element. So which is represent the chemical name of element. So ferrous, here two letters are formed. It is a second case. Second case is the chemical name of the element which is having F plus C. Fe, ferrous. Manganese. Manganese. So that having Mn. So we are getting a third letter. So here third letter are represented for the element. So we getting element name which is a symbol, which is having a symbol. தனிமங்கள் சில குறியீடுகளை பயன்படுத்தி நாம் இங்கே நாம் பயன்படுத்துகின்றோம். எப்படி பயன்படுத்துகிறோம்? இரும்பு ஃபெரஸ் ன்னு சொல்றோம், அது F ன்னு சொல்றோம். சல்ஃபர் S ன்னு சொல்றோம், கார்பன் C ன்னு சொல்றோம், மேங்கனீஸ் M ன்னு சொல்றோம். இங்க வந்து பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் வந்து S ன்னு சொல்றோம். ஒரு தனிமத்தினுடைய முதல் எழுத்து எதுன்றா அது எதை சொல்லுது? S அப்படி சொல்லிட்டு வெச்சுக்கிறோம். சல்ஃபருக்கு S ன்னு வைக்கிறோம், கார்பனுக்கு C ன்னு வெச்சுக்கிறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லெட்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கு, செகண்ட் லெட்டர் இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர், இது செகண்ட் லெட்டர் வந்து செகண்ட் கேஸ் ன்னு சொல்றோம். சோ இது ரெண்டும் சேர்த்து நம்ம சொல்றோம். இங்க வந்து மேங்கனீஸ் எடுத்துக்கிறோம், தேர்ட் லெட்டர் N வைக்கிறோம். சோ இது வந்து நம்ம என்ன செய்றோம்? இதுவும் தேர்ட் கேஸ் ன்னு சொல்றோம். இந்த மாதிரி எலிமெண்ட்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை மென்ஷன் பண்றது, எலிமெண்ட்டை குறிக்கிறதுக்கு ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக எலிமெண்ட்டை ஒரு சில குறியீடுகளை பயன்படுத்தி நம்ம பயன்படுத்திக்கிறோம். இந்த குறியீடுகள் வேதி வினைகளின் போது வேதி வினைகளை எளிதாக எழுதுவதற்கும் அதை வந்து தெரிந்து கொள்வதற்கும் இந்த குறியீடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட். காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் காம்பவுண்ட் பாருங்க. காம்பவுண்ட் H2O. இது எப்படி கிடைக்குது? 2H2 plus O2 gives implies 2H2O அப்படி கிடைக்குது. ஸோ ரெண்டு ஹைட்ரஜன் மாலிகுல் ஆக்சிஜன் மாலிகுலோட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. அதே மாதிரி சோடியம் Na plus Cl implies gives NaCl. ஸோ அமோனியம் குளோரைட் NH4Cl இது ஒரு காம்பவுண்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்தா ஃபெரஸ் சல்ஃபைட் FeSO4 இதுவும் ஒரு காம்பவுண்ட். இதை நம்ம ஈஸியாக நம்ம என்ன செய்யணும்னா தனித்தனியாக பிரிக்க முடியும். இந்த மாதிரி தனித்தனியாக பிரிக்கிறதுனால நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா இதனுடைய கேரக்டர் நம்ம என்ன செய்யலாம்? ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம்? H2O பார்க்குறோம், ஃபெரஸ் சல்ஃபைட் பார்க்குறோம், சோடியம் அமோனியம் குளோரைட் பார்க்குறோம், சோடியம் குளோரைட் பார்க்குறோம். H2O அப்படிங்கிறது 2H2 plus O2 implies gives 2H2O வாட்டர் மாலிகுல். அதே மாதிரி சோடியம் குளோரைட் Na plus Cl NaCl, அமோனியம் குளோரைட் NH4Cl, ஃபெரஸ் சல்ஃபைட் FeSO4, காப்பர் சல்ஃபைட் CuSO4. ஸோ காப்பர் சல்ஃபர், காப்பர் சல்ஃபைடு, காப்பர் ஆக்சைடு, மெக்னீசியம் ஆக்சைடு, இதெல்லாம் காம்பவுண்ட் நம்ம தனித்தனியாக பிரித்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் மாலிகுல் பாருங்கள், காம்பவுண்ட் இது. ஸோ இது வந்து ஒரு காம்பவுண்ட், நடுவில் இருக்குது ஆக்சிஜனு, அது சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹைட்ரஜன் மாலிகுல். ஸோ இது வந்து ஆக்சிஜன் நம்ம எடுத்துக்கிறோம், இது வந்து ரெண்டு ஹைட்ரஜன் மாலிகுல் எடுத்துக்கிறோம். இங்கே 2H2O. அப்போ 2H2O மாலிகுல்ஸ், H2O மாலிகுல் இருக்கு இல்லையா, இது ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன். இதை நம்ம என்ன சொல்லலாம்? காம்பவுண்ட்னா நம்ம என்ன சொல்லலாம்? தனித்தனியாக பிரித்து பார்க்கலாம் இல்லையா. ஸோ ஹைட்ரஜன் தனியாக பிரிச்சுட்டேன், அதே மாதிரி இன்னொரு ஹைட்ரஜன் தனியாக பிரிச்சுட்டேன்.
இதே மாதிரி ஆக்சிஜன் தனியாக பிரிச்சிட்டோம். இப்போ ஆக்சிஜன் 2 ஹைட்ரஜன் தனித்தனியாக பிரிச்சிட்டோம். இது மாதிரி ஈஸியாக நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா காம்பவுண்டில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸை நம்ம என்ன செய்யலாம், ஈஸியாக பிரிக்க முடியும். ஸோ we can able to separate the atom from the compound. It is chemically react. So chemically we can able to divisible. Then இதை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இது மாதிரி தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியும். இதுக்கு என்ன இருக்கும், காம்பவுண்டுக்கு இதுக்கும் பர்டிகுலராக வந்து ப்ரொபோர்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரொபோர்ஷனில் தான் இது வந்து ரியாக்ட் ஆகணும். ஸோ காம்பவுண்ட் அப்படின்னாவே என்ன நடக்கும் அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்தால் தான் அது நியூ ஃபார்மேஷன் கிடைக்கும். நியூ ஃபார்ம் ஆஃப் மேட்டர் கிடைக்கும். ஸோ நியூ ஃபார்ம் ஆஃப் மேட்டர் எப்போ கிடைக்கும் அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்தால் மட்டும்தான் நியூ ஃபார்ம் ஆஃப் மேட்டர் கிடைக்கும். அது நம்ம சொல்லுவோம் காம்பவுண்ட் சொல்லிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் எடுத்துக்கினா அப்போ நியூ ஃபார்ம் ஆஃப் மேட்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா லாஸ் ஆஃப் இஸ் ஓன் கன்ஸ்டிடியூட்டர் ஆஃப் எலமெண்ட். அதனுடைய இயற்பியல் நிலையில் இருக்கக்கூடிய தனிமத்துடைய பண்புகளை அது இழந்துடும் இல்லையா. ஸோ ஓன் ஐடென்டிக்கல் இழந்துட்டு தான் புதுசாக வந்து கிடைக்கும். சோடியம் பாருங்கள், சோடியம் இது வந்து மெட்டல். இந்த சோடியம் மெட்டல் தண்ணியில் போட்டோம் அப்படின்னா வெடிச்சு சிதறி எரியும். ஆனால் இது என்ன செய்யுது அப்படின்னா குளோரினோட சேர்ந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது, சோடியம் குளோரைட் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. ஸோ இது நம்ம என்ன செய்யலாம், ஈஸியாக வீட்டில் வந்து எளிமையான உப்பாக நம்ம பயன்படுத்த, சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எளிமையான உப்பாக பயன்படுத்த. குளோரின் இயற்கையாக எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பசுமை கலந்த மஞ்சள் நிற வாயு. இதை சுவாசம் பண்ணோம் அப்படின்னா மூக்கடாக எரியும், அதே சமயத்தில் மரணத்தை தரும். அதேமாதிரி சோடியம் அப்படின்னா தண்ணியில் பட்டால் எரியும். ஆனால் ரெண்டுமே மிக்ஸ் ஆகிட்டு நமக்கு சோடியம் குளோரைட் இப்போ நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. இங்கே வந்து எப்படி இருக்குது, இதனுடைய வீரியம் இது இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி இங்கே இருக்குது. ஆனால் இங்கே லாஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி ஆஃப் சோடியம் ப்ளஸ் குளோரின். சோடியத்தினுடைய பண்பையும் குளோரினுடைய பண்பையும் எழுந்துட்டு புதுசாக நியூ ஃபார்ம் நம்மளுக்கு ஒரு மேட்டர் கிடைக்குது, அது சோடியம் குளோரைட். அது எப்படி கிடைக்கும், கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் மிக்சர். மிக்சர் நம்ம பார்க்குறோம், என்னென்ன பார்க்கலாம்னா இப்போ மிக்சர் என்னன்னா ஒன் ஆஃப் தி மேட்டர். இது என்னது, ஒன் ஆஃப் தி மேட்டர்னா நம்மளுக்கு தெரியும் என்ன இருக்கும், ஆக்குபையிங் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா ஹேவிங் ஆஸ் மாஸ், ஒரு குறிப்பிட்ட மாஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன செய்யலாம், ஹேர் இஸ் ஒன் ஆஃப் தி மிக்சர். என்னென்ன இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் இருக்குது. இது மாதிரி நிறைய பொருள் இருக்குது. அப்போ இதுக்கு இடம் இருக்குதா இல்லைன்னு ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஸ்டிக் ஒன்று வச்சுருக்கோம், 2 பலூன் வந்து நம்ம இந்த பேலன்ஸ் ஸ்டிக்கில் வந்து தொங்க விட்டுருக்கோம் இல்லையா. ஸோ 2 பலூன் தொங்க விட்டுருக்கோம், இதில் வந்து ஹேர் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். இந்த 2 பலூன் வந்து எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது பேலன்ஸ் ஸ்டிக்கில். நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு பலூனை ஒரு நீடில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ பஞ்ச் பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன ஆகும் நீங்களே பாருங்கள். இப்போ இது என்னாச்சு, ஒரு பக்கமாக இறங்கிச்சு. அப்போது ஹேர் ஹேவிங் எ வெயிட், ஹேர் ஹேஸ் எ வெயிட். So it is one of the matter. So mixer has a matter. So that is having a occupying space as mass. So இது மூலமா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், hair has a mass அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, அப்போ இது வந்து hair is one of the mixer அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஹேர்ல என்னென்ன இருக்கு, நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன், சல்ஃபர் போன்ற வாயுக்கள் வந்து கலந்திருப்பதனால வாயு ஒரு கலவை என்று நாம் அழைக்கின்றோம். நெக்ஸ்ட் வாட்டர் அப்படின்றது என்ன, வாட்டர் நீர். நம்ம என்ன சொல்றோம், நீர். இதனுடைய ஃபார்முலா என்ன, H2O. இது எப்படி கிடைக்குது, 2H2 plus O2 இன்டிசிப்ளைஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, H2O, 2H2O. இது வாட்டர் மாலிகுல். ஸோ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்து நம்மளுக்கு H2O கிடைக்குது, வாட்டர் மாலிகுல் கிடைக்குது இல்லையா. ஸோ இது என்னென்ன ஸ்டேஜஸில் இருக்கும். அப்போ வாட்டர் வந்து பார்த்தா எக்ஸிபிட் என்ன செய்யும் அப்படின்னா 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரில் கொடுக்கும். ஒன்று வந்து சாலிடாக இருக்கும், ரெண்டாவது லிக்விடாக இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டேஜில் இருக்கும். ஸோ வாட்டர் ஹேவிங் ஏ 3 ஸ்டேட். ஸோ எக்ஸிபிட் 3 ஸ்டேட். ஒன் இஸ் சாலிட், another one is liquid, another one is gas. So these things are according to the temperature. எப்படி இருக்கும், வெப்பத்தை அடிப்படையாக கொண்டு இது வந்து என்ன செய்யும், வாட்டர் வந்து 3 நிலையில் இருக்கும். நீர் வெப்பத்தை அடிப்படையாக கொண்டு 3 நிலைகளில் காணப்படும். ஒன்று திடநிலை, இன்னொன்று திரவநிலை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வாயு நிலை. ஸோ திடநிலை அப்படிங்கும்போது சாலிட் அப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஐஸ் சொல்லலாம், ஐஸ் கியூப். லிக்விட் வாட்டர், லிக்விட்னா வாட்டர்.
gas, water vapor, water vapor. So இது என்ன செய்யும்? exhibit three states of matter according to the temperature. temperature நம்ம அப்ளை பண்ணும்போது வாட்டர் என்ன செய்யும் அப்படின்னா 3 ஸ்டேட்ஸ்க்கு மாறும். ஒன்று வந்து சாலிடா மாறும், லிக்விடா மாறும், கேஸஸாக மாறும். எப்படி சாலிட் லிக்விடா மாறுது அப்புறம் அப்ளை பண்ணும்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா சாலிடா மாறத்துக்கு நம்ம என்ன செய்யலாம்? ஸோ வாட்டர் அப்படின்றது சாலிடா மாற்றணும், வாட்டரை சாலிடா மாற்றணும் அப்படின்னம்னா ஸோ ரெடியூசிங் டெம்பரேச்சர் ஸோ ரெடியூசிங் டெம்பரேச்சர் பிலோ த 0 டிகிரி சென்டிகிரேட் 0 டிகிரி சென்டிகிரேட் கீழே ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? இதை பிலோ த 0 டிகிரி சென்டிகிரேட் பிலோ த 0 டிகிரி சென்டிகிரேட் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த வாட்டர் என்ன செய்யும்னா சாலிடாக மாறும். ஸோ 0 டிகிரி வெப்பநிலையில் நம்ம வாட்டரை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா சாலிடாக மாறும். சரி, இதே சாலிடை வந்து லிக்விடாக மாற்றணும். ஸோ லிக்விடாக மாற்றணும் அப்படின்னா we are increasing the 0 டிகிரி சென்டிகிரேட். இதை 0 டிகிரி சென்டிகிரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது லிக்விடாக மாறும். சாரி, 0 டிகிரி சென்டிகிரேட் நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா சாலிடாக மாறும். 0 டிகிரி சென்டிகிரேடுக்கு மேலே கொண்டு வந்தோம்னா அது லிக்விடாக மாறும். இது ரெண்டுத்துக்கும் மேலே நம்ம above the 0 டிகிரி சென்டிகிரேட் greater than above the 0 டிகிரி சென்டிகிரேட் என்னவா மாறும் அப்படின்னா gases மாறும். ஸோ கேஸாக மாறும். இது வாட்டர் வேப்பர். ஸோ வாட்டர் வேப்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, வாட்டர் வேப்பராக கன்வர்ஷன் ஆகும். ஸோ இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம்? சாலிட் இல்லையா? சாலிட் எப்படி இருக்கும்? ரொம்ப கிறிஸ்டலாக இருக்கும் இல்லையா? சாலிட் மேட்டர் ரொம்ப கெட்டியாக இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஷேப் இருக்கும். அந்த ஆட்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து இருக்கும். ஸோ அதனால் வெயிட் இருக்கும். இது என்ன செய்யும் அப்படின்னா லிக்விடாக மாற்றும். அப்ளை இந்த டெம்பரேச்சர் அப்ளை பண்ண உடனே அது என்ன ஆகுது? லிக்விடாக மாறுது. ஸோ இங்கே வந்து என்ன ஆகுது? லிக்விட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது கேஸாக மாறுது. ஸோ கேஸஸ் ஸ்டேஜ். ஸோ லிக்விட் கேஸஸ் மாலிகுலாக வாட்டர் வேப்பராக மாறிச்சு. ஸோ இது கேஸஸ் மாலிகுல். ஸோ வாட்டர் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கேஸாக மாறுது. வாட்டர் அது வந்து ஃபஸ்ட்டு வந்து சாலிடாக இருக்குது. applying the temperature அது லிக்விடாக மாறுது. applying the temperature more than 0 degree centigrade it will be going on water vapor. ஸோ அதை குளிர்விச்சோம் அப்படின்னா லிக்விடாக மாறும். இன்னும் நம்ம குளிர்விச்சோம் அப்படின்னா சாலிடாக மாறும். ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம்? கண்டக்ஷன் அப்படி சொல்கிறோம். டெம்பரேச்சர் இங்கே கொடுக்கும்போது என்ன ஆகுது? கண்டக்ஷனாக ஆகுது, வெப்ப கடத்துதல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்வெக்ஷன் வெப்பச்சலனம். அதாவது வெப்பத்தை என்ன செய்யுது? கன்வெக்ஷனாக மாற்றுறது. இங்கே கண்டக்ஷன் ஹீட் வந்து என்ன ஆகுது? இங்கே கண்டக்ஷனாக மாறுது. இந்த இடத்துல என்ன ஆகுது? கன்வெக்ஷன் ஆகுது. இந்த இடத்துல என்ன ஹீட் மாறுது? ரேடியேஷனாக மாறுது. ஸோ ஹீட் எப்படிலாம் மாறுது பார். சாலிட்ல அதோட ஹீட் என்னவா பேர் சொல்கிறோம்? கண்டக்ஷன் சொல்கிறோம். லிக்விட்ல அதோட ஹீட் பேர் கன்வெக்ஷன் சொல்கிறோம். கேஸில் ஹீட்னுடைய பேர் ரேடியேஷன் சொல்கிறோம். ஸோ இந்த டெம்பரேச்சர் வந்து பொருளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேர் வைக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த ரேடியேஷனை வந்து நம்ம டெம்பரேச்சர் குறைச்சோம்னா கன்வெக்ஷனாக மாறும். அப்போது இங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் குறைச்சினா கண்டக்ஷனாக மாறும். அப்போது கேஸை வந்து லிக்விடாக மாற்றலாம், லிக்விடை வந்து சாலிடாக மாற்ற முடியும். அக்கார்டிங் டு த ரெடியூசிங் த டெம்பரேச்சர், இன்க்ரீசிங் த டெம்பரேச்சர், சாலிட் கோயிங் டு லிக்விட் கோயிங் டு கேஸஸ் ஸ்டேஜஸ். சரி, இன்னும் நம்ம சூப்பர் லிக்விடாக மாற்றுறோம் அப்படின்னு கேட்டோம்னா அது என்னவா மாறும்? லேட்டைஸாக மாறும். ஸோ லேட்டைஸ்ன்றது பார்த்தீங்கன்னா சூப்பர் கூலட் லிக்விட். ஸோ கேஸ் வந்து கிறிஸ்டல் ஃபார்முக்கு மாறுது. ஸோ கிறிஸ்டல் ஃபார்முக்கு வாட்டர் மாறுது. வாட்டர் கன்வெர்டர் ஆயிடுது. கிறிஸ்டல் ஃபார்முக்கு வாட்டர் கன்வெர்டர் ஆயிடுது. சரி, வாட்டர் கிறிஸ்டல் ஃபார்முக்கு கன்வர்ஷன் ஆகுது எதை வச்சு நம்ம சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்டல் ஃபார்முக்கு மாறுது. ஸோ வாட்டர் வந்து இது என்னென்ன ஃபோர்ஸில் மாறுது? சம் ஆஃப் த ஃபோர்ஸ் என்டர் இன்டு தி கூலட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர். இந்த வாட்டரில் சம் ஆஃப் த ஃபோர்ஸ் வந்து என்டர் ஆகுறதுனால அது என்ன ஆகுது? கிறிஸ்டலாக மாறுது. ஸோ வாட்டருக்குள்ள என்னென்ன ஃபோர்ஸ் என்டர் ஆகுது? என்னென்ன ஃபோர்ஸு? கோஏஷன் ஃபோர்ஸ், ஆட்ஏஷன் ஃபோர்ஸ். ஸோ ரெண்டு ஃபோர்ஸும் வந்து இதுனா இந்த ஃபோர்ஸ் இதுக்குள்ளே போச்சுன்னா என்ன ஆகுனா லேட்டைஸாக மாறும். ஸோ லேட்டைஸாக மாறும். லேட்டைஸ் நம்ம என்ன சொல்கிறோம்? கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லுவோம். கிறிஸ்டல் இது என்ன? இது சூப்பர் கூலட் ஆஃப் வாட்டர்.
சூப்பர் கூலட் ஆஃப் வாட்டர். இப்போ வாட்டர் எப்படி இருக்கும்? டென்சிட்டி அதிகமாக இருக்கும். டென்சிட்டி இன்க்ரீஸ்டு டென்சிட்டியே அதிகமாக இருக்கும், அடர்த்தி அதிகமாகிடும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடர்த்தி அதிகமாகும், சூப்பர் கூலடாக இருக்கும், கிறிஸ்டல் ஃபார்மாக இருக்கும். இது வந்து யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஸ்ரோ எமிட்டோன்றவர் கண்டுபிடிச்சார். மேஸ்ரோ எமிட்டோ அப்படின்றவர் கண்டுபிடிச்சார். ஸோ இவர் தான் என்ன செஞ்சார் அப்படின்னா வாட்டர் வந்து கிறிஸ்டல் ஃபார்முக்கு போகுது, சூப்பர் கண்டென்ஸ்டாக இருக்கு, சூப்பர் கான்சன்ட்ரேஷனாக இருக்கு. சூப்பர் கான்சன்ட்ரேஷன்ல அது என்னவா மாறுதுன்னு சொன்னார்னா லாட்டேஸா மாறுது. ஸோ லாட்டேஸா மாறுற விஷயத்தை மேஸ்ரோ எமிட்டோ என்றவர் கண்டுபிடிச்சார். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா கோஹெஷன் ஃபோர்ஸஸ் இருக்குது. கோஹெஷன் ஃபோர்ஸ் எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமாபஸ் மாலிகுல்ஸில் தான் இருக்கும். அந்த அமாபஸ் மாலிகுலுடைய ஃபோர்ஸ் வந்து இந்த வாட்டரில் இருக்கிறதுனால some of the temporary crystal it will be formed. So we are applying some of the forces into the super cooled liquid. So we getting some of the diagram from the lattice. Pause பண்ணுங்க. So மேட்டர்ல வந்து ஆக்சிஜன் எடுத்துப்போம். ஆக்சிஜன் is one of the element. Oxygen is one of the element. ஆக்சிஜன் ஒரு எலிமெண்ட். இது ஆக்சிஜன் என்பது ஒரு வகையான தனிமம். இந்த தனிமம் இயற்கையில் எப்படி கிடைக்குதுன்னா தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை மூலமாக கிடைக்குது. எப்படி தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை செய்யுது? கார்பன் டை ஆக்சைடு 6O2 plus 6H2O indices radiation of water. ஸோ இங்கே தான் சன்லைட் இருக்குது, சன்லைட்டை எடுத்துக்குது, சன்லைட் எனர்ஜி. ஸோ எனர்ஜி எடுத்துக்கினேன் C6H12O6 plus O2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. N molecules of O2 கிடைக்குது. ஸோ இது மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்குது. ஸோ ஆக்சிஜன் நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுன்னா ஆக்சிஜன் பை தி ஃபோட்டோசிந்தசிஸ் இயற்கையில் எப்படி கிடைக்குது இந்த எலிமெண்ட் அப்படின்னா சன்லைட் மூலமாக தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை நடத்தும் போது ஆக்சிஜன் நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா? ஸோ இந்த ஆக்சிஜன் வளிமண்டலத்தில் நிலைப்படுத்தப்படுவதற்கு தாவரங்கள் ரொம்ப முக்கியம். ஸோ தாவரங்கள் என்ன கொடுக்குதுன்னா ஆக்சிஜன் கொடுக்குது. அதே சமயத்தில் ரெஸ்பிரேஷனுக்கு நைட்டில் அது என்ன செஞ்சுக்குது அப்படின்னா ஆக்சிஜன் எடுத்துக்குது, கார்பன் டை ஆக்சைடை கொடுக்குது. அப்போ கார்பன் டை ஆக்சைடையும் பேலன்ஸ் பண்ணுது, ஆக்சிஜனையும் பேலன்ஸ் பண்ணுது. அப்போது தாவரங்கள் இயற்கையில் ஒரு பாதுகாப்பானாக, இயற்கை சூழலுடைய பாதுகாப்பானாக இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஆக்சிஜன் ஒரு எலமெண்ட்டை வச்சு நம்ம இந்த இயற்கை சூழலில் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எப்படி தயாரிக்குது தாவரங்கள் இயற்கையில் ஆக்சிஜனை? கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்குது, அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்குது, தண்ணியை பூமியிலேருந்து எடுத்துக்குது, சன்லைட் மூலமாக எனர்ஜி எடுத்துக்குது, அது என்ன செய்யுது? குளுக்கோஸை தயாரிக்குது. C6H12O6 ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் அது வந்து கொடுக்குது. ஸோ C6H12O6 இது என்னது? குளுக்கோஸ். இது என்ன? ஒரு காம்பவுண்ட். இது ஒரு காம்பவுண்ட். கார்போஹைட்ரேட் இது ஒரு காம்பவுண்ட். அப்போது பிளான்ட் என்ன செய்யணும்? ஒரு காம்பவுண்டை தயாரிக்குது இல்லையா? எலமெண்டெல்லாம் என்ன செஞ்சு ஒரு காம்பவுண்டை பை தி பயோசிந்தசிஸ், பயோமாலிகுல்ஸ். இதில் என்ன சொல்லலாம்? பயோமாலிகுல் ப்ரொடக்ஷன் பை பயோசிந்தசிஸ் பை பிளான்ட்ஸ். Okay, thank you guys. Today we are going to see matter around us. Finish the lesson. Tomorrow we are going to next lesson. Thank you.